கோடை காலத்தில் தவறான காய்கறிகளை உட்கொள்வதால் பார்கின்சன் நோயாளிகளுக்கு பலவீனம், சோர்வு மற்றும் உடல் விறைப்புத்தன்மை அதிகரிக்க கூடுமா? மேலும் கோடை காலத்தில் உடலுக்கு குளிர்ச்சியை தருவதோடு தேவையான ஊட்டச்சத்தையும் வழங்கக்கூடிய சில காய்கறிகள் உள்ளனவா? வணக்கம், நான் டாக்டர் கஞ்சன் சிங். பாரத் ஹோமியோபதிக்கு உங்களை வரவேற்கிறேன். நீங்கள் அனைவரும் நலமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கிறீர்கள் என்று நம்புகிறேன். இன்றைய வீடியோவில் கோடை காலத்தில் பார்கின்சன் நோயாளிகள் குறித்து உங்களிடம் பேசப் போகிறேன். நோயாளிகள் தங்கள் உணவில் எந்தெந்த காய்கறிகளை கண்டிப்பாக சேர்த்து கொள்ள வேண்டும் என்பது பற்றி பேசப் போகிறேன். ஏனென்றால் கோடை காலத்தில் நீர்ச்சத்து குறைபாடு, பலவீனம், சோர்வு மற்றும் ஆற்றல் இழப்பு போன்ற பிரச்சனைகள் கணிசமாக அதிகரிக்கின்றன. பார்கின்சன் நோயாளிகளுக்கு ஏற்கனவே நடப்பதில் சிரமம், உடல் விறைப்பு, சமநிலை இழப்பு மற்றும் சோர்வு போன்ற பிரச்சனைகள் இருக்கும். இத்தகைய சூழலில் உணவு முறை சரியாக இல்லை என்றால் அறிகுறிகள் இன்னும் மோசமாகி அவர்களை பாதிக்கலாம். எனவே கோடை காலத்தில் பார்கின்சன் நோயாளிகளுக்கு சிறந்த தேர்வாக இருக்கும் காய்கறிகள் எவை என்று பார்ப்போம். முதலாவதாக அந்த காய்கறி எதுவென்றால் சுரைக்காயில் நீர்ச்சத்து மிக அதிகமாக உள்ளது. மேலும் இது செரிமானத்திற்கு மிகவும் இலகுவானது. பல பார்கின்சன் நோயாளிகள் மலச்சிக்கல் மற்றும் செரிமான பிரச்சனைகளால் அவதிப்படுகிறார்கள். அத்தகைய சூழலில் சுரைக்காய் கூட்டு அல்லது சுரைக்காய் சூப் ஒரு சிறந்த தேர்வாக இருக்கும். இரண்டாவது காய்கறி பீர்க்கங்காய். பீர்க்கங்காய் கோடை காலத்திற்கு ஏற்ற இலகுவான மற்றும் எளிதில் செரிமானமாக கூடிய ஒரு காய்கறியாகும். இது உடலை நீரேற்றத்துடன் வைத்திருக்க உதவுகிறது மற்றும் வயிற்றில் அதிக சுமையையும் ஏற்படுத்தாது. மூன்றாவது காய்கறி வெள்ளரிக்காய். வெள்ளரிக்காயில் நீரின் அளவு மிக அதிகம். நீங்கள் வெள்ளரிக்காயை சாலட் வடிவில் எடுத்துக்கொண்டால் அது உடலுக்கு நீரேற்றத்தை அளிப்பதோடு கோடை காலத்திலும் புத்துணர்ச்சியை தரும். நான்காவது காய்கறி கேரட் மற்றும் பீட்ரூட். இப்போது பலர் கேரட் குளிர்காலத்தில் தான் கிடைக்கும் என்று சொல்லலாம். ஆனால் இன்று பல இடங்களில் இது ஆண்டு முழுவதும் கிடைக்கிறது. கேரட் மற்றும் பீட்ரூட்டில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உள்ளன. அவை ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையும் ஆதரிக்கின்றன. ஐந்தாவது காய்கறி பீன்ஸ். பீன்ஸ் தாவர அடிப்படையிலான புரதம் மற்றும் நார்ச்சத்துக்கான சிறந்த ஆதாரமாக கருதப்படுகிறது. பார்கின்சன் நோயாளிகள் தசை மற்றும் உடல் வலிமையை பராமரிக்க பீன்ஸை உட்கொள்ளலாம். மேலும் நினைவில் கொள்ளுங்கள், பார்கின்சன் நோயை மருந்துகள் மூலம் மட்டும் நிர்வகிக்க முடியாது. உங்கள் உணவு முறை, பிசியோதெரபி, உடற்பயிற்சி, சரியான தூக்கம் மற்றும் நேர்மறையான மனநிலை ஆகியவை சமமான முக்கியத்துவம் வாய்ந்தவை. முக்கியமான பங்கினை வகிக்க முடியும். நீங்கள் உங்கள் உடலுக்கு சரியான ஊட்டச்சத்தை அளிக்கும் போது உங்கள் அன்றாட நடவடிக்கைகளை செய்வதற்கும் அது உதவுகிறது. மேலும் உங்களுக்கோ அல்லது உங்கள் வீட்டில் உள்ள யாருக்கோ பார்கின்சன் பிரச்சனை இருந்து சிகிச்சை அல்லது ஆலோசனை பற்றி தெரிந்து கொள்ள விரும்பினால் கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண்ணை தொடர்பு கொள்ளலாம். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி.